நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் அவருக்கு சிறப்பான முறையில் அறுவை சிகிச்சை முடிந்திருப்பதாகவும் மூத்த இதய நிபுணர் சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்தை சந்தித்துவிட்டு திரும்பிய அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ரஜினிகாந்த் அவர்களை நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறீங்க. என்ன சொன்னாரு சார்? அவருடைய உடல் நலம் எவ்வாறு இருக்கிறது? ரஜினிகாந்த் எனக்கு 50 வருடமான நண்பர், என் உறவினர் மாதிரிக்கும் உண்டு. இப்போ 80 வயதான சொக்கலிங்கம் 30 வயது மாதிரி இருக்கிறதுக்கு நான் சினிமா அடிக்கடி பார்ப்பதால் தான் அந்த உறவு நட்பு அவர் மூலம் வந்தது. ஒரு அருமையான ஒரு மனிதனாக நினச்சிட்ருக்கேன். இப்போ தான் சமயத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். அவரை நன்றாக இருக்கின்றார், நல்லா பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு ரஜினிகாந்தே நான் கேட்டேன், என்னங்க ரஜினி, எல்லாரும் உங்களை பற்றி தான் டிவியில் கேட்குறாங்களே, என்னை பற்றி சொல்லுங்கள், சொல்கிறதுலேருந்து மக்களுக்கு பயனடைந்தால் எனக்கு அதுவே மகிழ்ச்சி தானங்க அப்படின்னாரு. இன்றைக்கி இப்போ தான் இன்றைக்கி காலைல பண்ணாங்க. நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போனவுடனே ஒரு சில வாரங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டி வரும். அதுக்கப்புறம் மிஞ்சி இருந்தார்ல, அதை விட 1 செகண்ட் மறுபடியும் ஆக்டிவ் ஆகிட முடியும். அவருக்கு என்ன இருந்ததுன்னா, இதை பாருங்களேன், இதை பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் இதய மாடல். இதயத்துக்குள்ளே பாருங்களேன் 4 அறைகள் இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்டிக்கிலேருந்து கீழே இருக்கிற இடது பாகத்தை அந்த அறையிலிருந்து தான் ரத்தம் வெளியில் போகுது. இந்த வெளியில் போகிற ரத்த குழாய் தான் மகாதமனின்னு பேருங்க, அயோட்டா. இந்த மகாதமனியிலிருந்து தான் சுத்த ரத்தம் உடம்பில் உள்ள எல்லா பாகத்துக்கும் ரத்தத்தை எடுத்து செல்லப்போது இந்த மகாதமனி. இந்த மகாதமனி கண்டினியூ ஆகி 2 பாகமாக பிரிக்கிறது. ஒன்று செஸ்ட்டில் இருக்கிறது, ஒன்று வயிற்றில் இருக்கிற மகாதமனி. செஸ்ட்டில் இருக்கிற மகாதமனி தான் இதய ரத்த குழாய், மூளைக்கு ரத்த குழாய், எல்லா கைகள் எல்லாத்துக்கும் அதில் தான் போகுது. அந்த அப்டாமினல் அயோட்டான்றது வயிற்றில் பாகத்திலேருந்து மகாதமனி அது மூலம்தான் வயிற்றில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போகணும். அது கண்டினியூட்டி ஆகுதுன்னா காலுக்கு போய் காலுடைய டிப் வரைக்கும் ரத்த குழாய் போயிடணும். நம்ம ஃப்ரெண்ட் ரஜினிகாந்துக்கு என்னென்னா, அப்டாமினல் அயோட்டான்ட்டு மகாதமனி வயிற்றில் வருது இல்லை, அந்த நடு போஷத்தில் சின்ன ஒரு பல்ஜி வந்தது. லக்கிலி மிஞ்சில் அதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் தான் சரிப்படுத்த முடியும். சில வருடமாக என்ன பண்ணுங்கன்னா, மயக்க மருந்து வேண்டாம், அனஸ்தீசியா கிடையாது, நைஃபே தொட வேண்டாம், கெத்திட்டுற மூலம் என்ன பண்ணுவோன்னா, அந்த பல்ஜாக இருக்குதுல்ல, அந்த பல்ஜியை ஒரு ஸ்டென்ட்டு போட்டோம்னா அந்த விரிவடைஞ்சிருக்க போகிறத நார்மல் ஆக்கிடலாம். சப்போஸ் ஒன்றும் பண்ணாத விட்டுருந்தான் வச்சுங்க, அது பெருசாகலாம், லீக் ஆகலாம், ஏதாவது பிரச்சனை வரும். இப்போ பண்ண உடனே அது ரத்த குழாய் இப்போ மறுபடியும் நார்மலாகி போச்சு. ஸோ எப்படி பிறக்கும்போது தான் அந்த மாதிரி கொடுத்தாச்சு. அது 30-40 வருஷம் கூட அந்த ஸ்டென்ட் வேலை செய்யும். இந்த அப்டாமினல் அயோட்டா சொன்ன மகாதமனி மாடல், இது மகாதமனி உடையது. இதில் என்ன ஆகுதுன்னா, இதை சீரான ரத்தம் போகணும். அந்த இரத்த குழாய் இப்படி தான் இருக்கணும். இரத்த குழாயில் கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் படியும் பொழுது இரத்த குழாய் அடைப்படலாம். சில போர்ஷன் பாருங்களேன் கொஞ்சம் பல்ஜாகுது. இந்த படிவதற்கும் பல்ஜாகிறதுக்கும் என்ன காரணம்னு சொல்லிடுறேன். எப்போ பார்த்தாலும் இவரை பொறுத்து நல்லா இருக்கார், ஆனால் சில மாதிரி டென்ஷனாக இருக்கார் வச்சுங்க, அதனால ரத்த கொதிப்பு வருதுன்னு வச்சுங்க. இப்போதான் புகைப்பிடிக்கலாம் விட்டார், பிளட் ப்ரெஷர்னால் வந்துடும். 70 வயது ஆகும். இப்போ 73 வயசு அவருக்கு. அது வயதின் காரணமாகவே சில பேர் நார்மலாகவே வரும். ஆனால் மிஞ்சி இருந்ததில்லை. அவர் எப்பொழுதும் எவ்வளோ அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா, தன்னால் மக்களை அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சு ஒரே நிலையில் தான். இப்போ விட்டால் நான் 2 நாள் ஷூட்டிங்கோட போக தயாராகிடுவார் அவர். பட் நல்லா இருக்கார். பட் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனோம். மருத்துவர்கள் ஆலோசனை பண்ணி அதை பண்ண டாக்டரை என் மாணவர்கள் தான் பண்ணார். நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. மிஞ்சில் இந்த ப்ரொசீஜர் இப்போ அமெரிக்காவில் தான் பண்ணேன். இப்போ இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் இது நல்ல சேஃபான ப்ரொசீஜர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் முதலே ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார். முடித்த உடனே இது பண்ணிக்கிட்டு தான் நினச்சிட்டு இருந்தார். அதனால் அக்யூட்டாக அந்த அட்டாக் சில பேர் மாரடைப்பு அந்த மாதிரி கிடையாது. இது பிளான் ப்ரொசீஜர். இன்னும் தள்ளி போட்டு தான் பிரச்சனையோடு வந்திருக்கலாம். கரெக்டாக பண்ணிக்கிட்டு எலக்டிவாக தான் பண்ணும். இதை பண்ணும்பொழுது இன்னும் அந்த வெளிப்பாடு ரொம்ப ஈஸியாக நல்லா ஆகிட முடியும். அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.